எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு நெக்ஸ்ட் ப்ளீஸ் கிடமே. டிஎன்டெட் எக்ஸாம் 2025 மாணவர்களே, இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி தம்ப்நெயிலில் கொடுத்துருப்போம். அதை எந்த தவறை செய்யாதீங்கன்னு சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒரு 2 தவறை செய்யாதீங்கன்னு சொல்ல வரோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டிஎன்டெட்டு டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கிறோம். வெறும் 143 ரூபா மட்டும்தான். அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பேட்ச் வந்து அட்மிஷன் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜிபே ஆர் ஃபோன்பே 8778106360 ப்ளஸ் வந்து 8778106360. இதுக்கு ஜிபே ஆர் ஃபோன்பே பண்ணிவிட்டுங்க. 8525049011 இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உடனே பேட்ச்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணுறதுக்கே இருக்கிற 24 ஹவர்ஸ் பற்ற மாட்டேங்குதுங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. அதனால் நம்ம ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணால் போதும் தான் நினச்சோம். பட் வந்து நல்ல ஒரு ஆதரவு வரவேற்பு கொடுத்து நிறைய பேர் நல்ல மாணவர்கள் சீரும் சிறப்பாக படிச்சுட்டு வராங்க. சந்தோஷம்தான். இப்போ அடுத்த வந்து பேட்ச் வந்து போடணுங்க. அடுத்து வந்து எஸ்எஸ்சி ஆர் யூபிஎஸ்சி அதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் அட்மிஷன் வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெறும் 149 ரூபா தான். ஆனால் தரத்திலும் தரமாக இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வந்து மோஸ்ட் ஆஃப் த மாணவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் இன்னும் 30 நாள் தான் இருக்குது, அது 30 நாளுக்குள்ளே தான் இருக்குது, எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரியல, பேசாமல் அடுத்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன், அடுத்த எக்ஸாமினேஷன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன படிக்கிறது எது படிக்கிறது ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்ட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே, நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. இந்த 30 நாளில் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அது பிக்கெஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க் தான், பிக்கெஸ்ட் ஒரு சேலஞ்ச் தான். ஆனால் அதுக்காக இருக்கிற வாய்ப்பை நீங்கள் விட்டுறாதீங்க. உங்களுடைய பெஸ்ட்டு கொடுங்க. பெஸ்ட்டு கொடுங்கன்னா சும்மா நம்ம எக்ஸாம் ஹால் போய் உட்காந்துக்கிட்டு அதெல்லாமே வந்து வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி தான். நம்ம தானேங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவது இருக்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எழுதிட்டேங்க, அது வரலை, நான் என்னங்க பண்ணுறது, அந்த ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாவது வரணும். அந்த கான்செப்டில் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு போகும். கரெக்டாக ஒரு 5 வாரம். ஒரு வாரம் தமிழ் அப்படிங்கிறது வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம், மாணவர்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்குறோம். அதனால் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இன்னிலேருந்து வந்து இங்கிலீஷ் வந்து இந்த வாரத்துலேருந்து இங்கிலீஷ் படிக்க ஆரம்பித்தா கூட ஒரே ஒரு தமிழ் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. நம்ம சைடு பேஸ் கூட என்ன பண்ணிக்கலாங்க, படிச்சுக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு 30 நாள் தான் இருக்குது, எப்படி பாஸ் பண்ணுறது, 30 நாள் தானே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு நாளாக முடிஞ்சு 25 நாள், 20 நாள் ஆகி, 20 நாள், 10 நாள் ஆகி, 10 நாள் 5 நாள் ஆகி அப்புறம் கஷ்டமாக போயிருங்க. அதனால் உங்களுடைய ஒரு பேட்சுக்காக நான் சொல்லலை, உங்களுடைய ஒரு பெஸ்ட்டு கொடுக்குறதுக்கு இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். சரிங்களா? அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி இப்போ நான் வந்து டெட் எக்ஸாமினேஷன் வந்து கிளியர் பண்ணணும். அப்போ நான் வந்து டெட் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கணும். என்ன வச்சு நான் சொல்கிறேன், படிக்கணும் அப்படிங்கிற பேரில் தமிழ் படிக்கிறேன் சார், நான் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி தமிழ் படிக்கிறேன் அப்படின்னு உட்காந்தோம் அப்படின்னா, நான் சொல்கிறேன், தமிழ் மட்டுமே படித்து முடிக்கிறதுக்கு கம்ப்ளீட்லி 1 மாதம் 2 மாதம் தேவை. படித்து அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, அந்த கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது டெஸ்ட்டு போட்டு அது கட் ஆஃப் வரதுக்குள்ளே 3 மந்த்ஸ் ஆகிடும். ஜஸ்ட்டு ஒரு இதுதான் சொல்கிறேன், ஓகேங்களா? மேபி 1 மந்தில் கூட முடிக்கலாம், பட் 3 மந்த்ஸ் ஆகிடும்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இருக்கிறதே நமக்கு வந்து ஒரு 30 நாளுக்குள்ளே தான். அப்போது கரெக்டாக நம்ம பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு ஸ்ட்ராட்டஜியோடு நம்ம வந்து பண்ணால் மட்டும்தான் ஏதாவது ஒரு கிளியர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, கிளியர் ஆகலாம், இல்லாமலும் போகலாம், அந்த ஒரு கான்செப்ட் தான். பட் இருந்தாலும் இந்த 30 நாளில் ஒரு அழகான ஒரு ஷெடியூல், நிறைய பேர் டெஸ்ட் பை ஷெடியூல்னு கேட்குறீங்க. சிம்பிள் தான். நான் ரொம்ப வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை. ஒரு வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட். இப்போ தமிழ், இந்த வாரம் தமிழ் ஒரு வாரத்துக்கு 7 நாள். மண்டே வந்து 6th, டியூஸ்டே வந்து 7th தமிழ், வெனஸ்டே வந்து 8th தமிழ். ஓகேங்களா? நம்ம மாணவர்களுக்கு வந்து வாட் டு ஸ்டடி அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். ஆனால் அது மட்டும் படிங்கன்னு சொல்லி கொடுக்கறது கிடையாது. எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் படிக்கும்போது ஏன்னா இருக்கிறது குறைவான டியூரேஷன் தான். ஓகேங்களா? எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு நீங்கள் படிக்கிறது கிளான்ஸ் விட்டு போகும்போது இதெல்லாமே கொஞ்சம் நாளாக பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ பதிவு கொடுப்போம். மண்டே டு சண்டே முடிஞ்ச பிறகு அதுக்கான ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கும். நடுநடுவில் நம்ம வந்து டிஎன்பிசிக்கு நம்ம பேட்சஸ் போயிட்டு கண்டக்ட் பண்ணோம். ஸோ டிஎன்பிசிக்கும் டெட்டுக்கும் ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் சிலபஸ் தான் சேம் அப்படிங்கிறனால இதுக்கு தேவையானது வந்து டிஎன்பிசிலேருந்து எடுத்து கொடுப்போம் மாணவர்களுக்கு. நம்ம டிஎன்பிசி பேட்சஸ் மாணவர்களுக்கு கொடுத்ததும் இது கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போய்ட்டுருக்கு. அப்புறம் வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட், அவ்வளோதான் ஷெடியூல். ஸோ இது மாதிரி ஒரு
ஸ்கெட்சு போட்டு இது பண்ணிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாச்சும் இருக்கும். நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட நான் 4-5 வருஷமாக பார்த்துட்ருக்குறோம். எக்ஸாமினேஷன் முடிஞ்ச பிறகு ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணுவாங்க. நானே பட்டிருக்கேன். இந்த தேர்வு நல்லா எழுதியிருக்கலாமே, இன்றைக்கின்னு பார்த்து இவ்வளோ ஈஸியாக கேட்டாங்களே, படிச்சிருந்தா அழகாக கிளியர் பண்ணியிருக்கலாமே. டெட்டு 2025 நீங்கள் என்ன சொல்லணும், தேர்வு வரை விட்டு வெளில வரும்போது பரவாயில்ல, இந்த 30 நாள் என்னோட ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தேன், பெஸ்ட்டு கொடுத்தேன், நல்லா தான் பண்ணியிருக்கேன் போல், ஒருவேளை இது கிளியர் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம். இல்லைனாலும் என்னோடய பெஸ்ட்டு கொடுத்தேங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதை விட்டு அடுத்த தடவை பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம சும்மா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுடைய ஒரு பெஸ்ட்டு, உங்களுடைய ஒரு அட்டெம்ப்ட் கொடுப்பதற்கும் இந்த பேட்ச்க்காக கிடையாது. நீங்கள் கரெக்டாக இந்த எக்ஸாமினேஷனை உங்களுடைய பெஸ்ட்டு கொடுத்து அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். அட்மிஷன் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெறும் 149 ரூபா மட்டும்தாங்க. அமௌண்ட்டுக்காக பார்க்காதீங்க, அமௌண்ட்டுக்காக பண்ணல. சார் என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இல்லை, என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, பரவாயில்ல, உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஒரு வருஷம் கழித்து நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆரம்பித்த முதல் பேட்சே மாணவர்கள் கிளியருங்கிற அந்த பேர் வந்துடணும். அதுக்காக தான் இவ்வளோ எஃபர்ட்டு, இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வெறும் 149 ரூபா மட்டும்தாங்க. ஓகே, ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன் முடிஞ்சு நம்ம வருத்தப்பட்டு எந்த இதுவும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். இல்லை எக்ஸாமினேஷன் முடிஞ்சு நான் அடுத்த எக்ஸாமினேஷன் வரும்போது பண்ணுறேன்னா அது உங்களுடைய விருப்பம். பட் இது எங்களுடைய ஒரு பர்சனல் ஒரு சஜஷன் ஆஸ் அ பிரதர் ஃபார் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்.